இன்றைய நாளில் இலங்கை மற்றும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் தமிழர்களுக்கே மிகவும் சிறப்பான ஒரு நாள் உழவர் திருநாள் என்று அழைக்கப்படும் தைப்பொங்கல் தினமாகும். இந்த நாளன்று உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் எல்லா வேறுபாடுகளையும் களைந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். இந்து நாட்குறிப்புக்கு அமைவாக வருடத்தின் முதல் மாதம் தை மாதமாகும். பொங்கல் என்பதன் பொருள் உதயம் என்பதாகும். இதனையே இந்துக்களால் தைப்பொங்கல் என அழைக்கப்படுகிறது. தை மாதம் 1ஆம் திகதியன்று விவசாயத்திற்கு உதவிய சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் சூரியனை வழிபட்டு உழவிற்கு பயன்பட்ட மாடுகளுக்கு நன்றி செலுத்தியும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பொங்கல் விழாவானது உழவர்கள் திருநாள் என்று சொல்லப்படும் இந்த ஒரு நாளாக அமைகிறது. இந்த உழவர்கள் எல்லோரும் சூரிய பகவானை வேண்டி வழிபடும் ஒரு நாள் பொங்கலாகும். இந்த பொங்கல் தினத்து அன்று வீடுகளிலும் உழவர்களுடைய இல்லங்களிலே விவசாயிகளுடைய இல்லங்களிலே வாசலில் கோலமிட்டு விநாயகர் வழிபாடு செய்து புது பானைகளிலே மாவிலை கட்டி சந்தனம், குங்குமம், அட்சதை ஆகியவை போட்டு அன்றைய தினத்திலே அவர்கள் விவசாயம் செய்கின்ற அந்த நெல்லிலே அரிசி எடுத்து அந்த நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசி பச்சை அரிசியிலே பானையிலே பால் விட்டு கருப்பஞ்சாறு இட்டு கருப்பன் சர்க்கரை இட்டு பொங்கல் செய்யும் நாள்தான் இந்த தைப்பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. தைப்பொங்கல் விழாவின் போது பின்பற்றப்படும் கலாச்சார மரபுகள் உயர்ந்த கலாச்சார நிகழ்வுகளாக கருதப்படுகிறது. இலங்கையில் ஏனைய மக்களுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் இந்துக்கள் இந்த விழாவின் போது தமது அயலவர்களுக்கு தாம் தயாரிக்கும் இனிப்பு பண்டங்களை வழங்கி தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். தைப்பொங்கல் நாட்டு மக்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக காணப்படுகிறது. மக்களிடையே காணப்படும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதனையும் எதிர்கால வெற்றிகளுக்காக ஆசீர்வாதம் பெறும் எதிர்பார்ப்பை குறிப்பிடும் இந்த தைப்பொங்கல் விழாவானது உலகமெங்கும் வாழும் அனைத்து இந்துக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளாக அமையட்டும் என டெய்லி சிலோன் வாழ்த்துகிறது. அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.